ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தலையில் பெயின் பொடுகு இந்த பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா. ஒரு மாதிரி தலை அரைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அழுக்கே இல்லைனாலும் நம்ம தலை அரைச்சிட்டே இருக்கும். நெத்தியில் பார்த்திங்கன்னா முடி கொஞ்சம் ஏர் நெத்தி ஆகிறது மாதிரியும் அவங்களுக்குள்ள ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இது நான் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வேறொருத்தவங்க எனக்கு சொன்னது, இது சூப்பராக ஒர்க் ஆகுதுன்றதுனால இதை ஷேர் பண்ணுவோன்னு இது பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குன்ற காரணத்தினால நான் எப்போயும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிடுவேன். நீங்கள் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்க்க போகிற மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு தாங்க. இது தாங்க சூப்பரான மேஜிக் நம்ம தலையில் செய்ய போகுது. நம்ம இதில் 2 சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடியது தாங்க. நம்ம இதை வச்சு நம்ம பண்ணி பார்க்கல எவ்வளவோ காசு கொடுத்து நம்ம ஹேர் ஆயில் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த 2 பொருள் யூஸ் பண்ணி நீங்கள் 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகமும் வெள்ளைப்பூடும் தாங்க. இந்த 2 பொருட்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான். பட் இதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் கருக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எண்ணெய் ஹீட் ஆகவுமே அதை சிம்மில் வச்சுக்கிறணும். சிம்மில் வச்சுட்டு வெள்ளைப்பூடு அதில் நம்ம சேர்க்குறோம். அந்த வெள்ளைப்பூடு கலர் ரொம்ப கருகக்கூடாது, கலர் மாறவும் கூடாது. ரெண்டுமே அதே கலரில் தான் இருக்கணும். பட் கோல்டன் ப்ரௌன் அந்த எசன்ஸ் உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தால் போதும். எண்ணெயுமே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஹையில் வச்சுட்டு அதை கருக்கிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இந்த மாதிரி எசன்ஸ் இறங்கவும் அது ஆறவும் மிதமான சூட்டில் நம்ம தலையில் மசாஜ் மாதிரிக்கே பண்ணி நம்ம தேய்ச்சிக்கிடலாம். இப்போ ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் போகிறவங்க பார்த்திங்கன்னா தலை ஏதாவது ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை தலை குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு ரொட்டீனாக இந்த எண்ணெயை நம்ம டெய்லியுமே தேய்க்கலாம். ஸ்மெல் வரும்ன்ற நினைக்கிறவங்க நைட்டு தேய்ச்சிக்கலாம், சாயந்தரம் போல் தேய்ச்சிக்கலாம். மிதமான சூட்டில் இது பண்ணிக்கிறணும். இது ஒவ்வொரு டைமும் நீங்கள் தேய்க்கும் போது ஒரு மிதமான சூட்டில் வச்சு தான் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் இருக்கும். உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனை, பெயின் தொல்லைகள் இதெல்லாம் கண்டிப்பாக சரியாகுங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 வீக் அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா லேசாக நான் ஹீட் பண்ணிவிட்டு மசாஜ் டைப்பில் ஸ்கேல்பில் படுறது மாதிரி. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக வைக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஸ்மெல் ஸ்டாக் அவுட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ப்ரிப்ரேஷன் பண்ணி நீங்கள் தலைக்குன்னு ஒரு 3 டேஸ் 4 டேஸுக்கு ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இது நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெள்ளைப்பூடு வாடைக்கு பார்த்திங்கன்னா இந்த பெயின் பொடுகு இந்த இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. உங்கள் ஹேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.